Hi friends, this is Puvi's kitchen. Today recipe veg cutlet. ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். பேன் சூடானதும் 5 ஸ்பூன் எண்ணெய், பொடிசா நறுக்குன 3 பல்லு பூண்டு, பொடிசா நறுக்குன 1.5 பச்சை மிளகா, பொடிசா நறுக்குன 2 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோல்டன் கலர் வந்ததும் பொடிசா நறுக்குன 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். கோல்டன் கலர் வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பொடிசா நறுக்குன கேரட் பீன்ஸு ரெண்டுமே சேர்த்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணணும். கேரட்டும் பீன்ஸும் டீப் ஃப்ரையில் தான் குக் ஆகணும். தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. நல்லா டீப் ஃப்ரைலே வேகணும் கேரட்டும் பீன்ஸும். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைங்க. இன்னொரு மெத்தடும் இருக்கும். கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி 3மே வேக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணலாம். நான் கேரட் பீன்ஸை டீப் ஃப்ரைலே குக் பண்ணுறேன். எல்லாமே நல்லா குக் ஆகி வந்ததும் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2.5 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்க்கு மசாலா கூட நல்லா. 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து நல்லா மசிச்சிருக்கணும். கொஞ்சம் கூட சின்ன சின்ன பீஸ் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். பீன்ஸ், கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா மிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பால் பிடிச்சிட்டு கட்லெட் ஷேப்க்கு எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயும் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம கோதுமை தோசை பதத்துக்கு எடுத்துக்கோங்க. கரைச்சி இந்த கார்ன்ஃப்ளவரில் ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணிவிட்டு கட்லெட்டை பிரெட் கிராம்ஸை எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணாங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிரெட் கிராம்ஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸால் நல்லா கோட்டிங் கொடுங்க. எந்த அளவுக்கு ஃபில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சூடான எண்ணெயில் தான் போடணும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. ஒரு 2 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். டக்குன்னு வெந்துடும். இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே குக் பண்ணதுனால இது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்காது. வடை அளவு கூட டைம் எடுத்துக்காது. பட்டுன்னு வெந்து வந்துடும். பிரெட் கிராம்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோ எண்டில் வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டிலே எப்படி வெஜ் கட்லெட் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.